வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி என்எஸ் கிச்சனில் சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வீங்க. இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை பூண்டையும் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். நான் இன்றைக்கி மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். கருவாட்டு குழம்புண்டாலே மண் சட்டி தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நாங்கள் சிம்பிளாக தாங்க செய்வோம். ஈஸியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. அது கூட வெங்காயம் தக்காளி வதங்கினது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பாறை கருவாடும் சீலா கருவாடும் தான் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெயில் கருவாடை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனா நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மசாலா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கிட்டு அரைச்சி வச்ச புளி சாந்தை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். உப்பு நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கருவாடுலேயே ஏற்கனவே உப்பு இருக்குங்கிறதுனால உப்பு நம்ம ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணிப்போம். இப்போ கருவாடு நல்லா வெந்து வரட்டும். அது நல்லா வெந்து வந்துருச்சு. நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கூட ஒரு மூடி தேங்காய் கூட ஒரு பல்லாரி ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில பேர் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் தேங்காய் ஆட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் தேங்காய் ஆட் பண்ணி தான் செய்வோம். நல்லா கருவாடு வெந்து நல்லா கொதிக்குது. அது கூட நாங்கள் முட்டை ஆட் பண்ணிக்குவோம். கருவாட்டானோன்றாலே முட்டை இல்லாமல் இல்லை. முட்டை ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டானோ. நான் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுருங்க. முட்டை நல்லா கொதித்து வெந்து வரட்டும். கருவாடும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். முட்டையும் வெந்து. யார் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து முட்டைலாம் வெந்து கருவாடு வெந்து சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.